அப்ப என்ன ஆகுது அப்படின்னா மன்னரை புகழ்ந்து பாடல் பாடுகிறார் இடைக்காடர். மன்னை குலேச பாண்டிய ஒண்ணு அவர் நல்லா பாடுறாரு, அருமையா பெருமையா சொல்றாரு, பாண்டிய நாட்டை பெருமையா சொல்றாரு, பாண்டிய மன்னனை பெருமையா சொல்றாரு, அவருடைய முன்னோர்களை பத்தி பெருமையா சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு எந்த பதிலும் சொல்லல, பேசாம அப்படியே இருக்கிறார். இவரும் பார்த்தாரு, என்ன அவங்க நம்ம இவ்வளவு பெருமையா பாடுறோம், நம்ம புலமைக்கு இங்க மரியாதை இல்லையே அப்படின்னு கோவப்படுறார். எந்த பதிலும் சொல்லல. அங்க அவமதிக்கப்பட்டார் இடைக்காடார். அவமதிக்கப்பட்ட இடைக்காரர் கோபத்துல என்ன பண்ணாரு, நேரா மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போனார். போனவர் என்ன பண்ணாரு, இந்த புலமையிலும் இந்த தமிழிலும் வாழ்பவன் சொக்கரும் மீனாட்சியும் இல்லையா, நீங்க ஆண்ட இந்த ஊரு உக்கிரபாண்டியன் என்ற பெயரோடு முருகனே ஆண்ட இந்த ஊரு, இந்த ஊரை பத்தி நான் பெருமையா பாடுறேன், இந்த பாண்டிய மன்னனை பத்தி நான் உயர்வா சொல்றேன், என்னுடைய தமிழமையும் என்னுடைய புலமையும் மதிக்காத இந்த மன்னர் இடுக்கும் இந்த கோவிலுக்குள்ள நீங்க இனிமேல் இருக்கலாமா அப்படின்னு போய் கேட்கிறாரு. புலவர்னா சொக்கருக்கு எப்படி, அவர் பிள்ளை இல்லையா, தமிழுக்கு தலைவன் இல்லையா அவரு, அதுக்கப்புறம் தானே குறுகிய தலைவர், முதல்ல தலைவர் சிவன் தானே. அப்ப என்ன பண்ணாரு சிவபெருமான், தன்னுடைய மனைவியை பார்த்தார். பத்தியா, அந்த எழுத்திலும் பாடலும் உயிராக இருப்பவள் நீனு சொல்றியா, நம்ம பிள்ளை வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா, இனிமேல அவனை மதிக்காத இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, இதுக்கு நம்ம கோவச்சுக்கிட்டோம்னு குலேச பாண்டியன் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள விட்டு வெளியில கிளம்பி, அந்த முதல்ல இருந்தாங்கல்ல முதல் சங்கத்துல தலைமை புலவர்கள், அந்த புலவர்களை பூரா கூப்பிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்தா மதுரை அந்த மீனாட்சி அம்மனுடைய கோவிலை விட்டு வெளியில கிளம்பி வந்துட்டாங்க. வந்தா போய் அர்ச்சகர்கள் அங்க போய் சாமியை கும்பிட போய் பூஜை பண்ண போனவங்கள சாமியை காணும், மீனாட்சியை பார்த்தா மீனாட்சியை காணும், சொக்கரை பார்த்தா சொக்கரை காணும், புலவர்களை பார்த்தா புலவர்களை காணும். நேர அரசவைக்கு ஓடி போய் குலேச பாண்டியம்மன் இடத்திலே முறையிடுகிறார்கள். என்ன பண்ணா இது கொடுமை, உள்ள சொக்கரையும் காணா, மீனாட்சியும் காணா, புலவர்களையும் காணா, கோவிலே வந்து சும்மா இருக்கு அப்படின்னோட குலேச பாண்டியன் நடுங்கி போயிட்டேன். என்னடா இது, என்னுடைய முன்னோர்கள் வழங்கிய இறைவன், மதுரையை உருவாக்கிய இறைவன், மதுரையை காத்த இறைவன், அப்படிப்பட்ட சொக்கரும் அம்மா மீனாட்சியா என்கிட்ட கோவச்சுக்கிட்டு மதுரையை விட்டு எங்க போயிருக்காங்க அப்படின்னு கண்ணீர் மல்ல அழுகுறான். அப்படி அழுகும் போது அங்கே ஒரு ஒற்றன் விடுகிறான், இந்த மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகில ஒரு இடத்துல வந்து இருக்காங்க அப்படின்னோட நேரம் கிளம்பி வர்றாங்க. கிளம்பி மன்னர் வர்றாரு, மன்னர் வரணும், படைப்பு சொங்கள் அனைத்தும் பின்னே வருகிறது. வந்தோன்னு நட்டிச்சாங்க, சொக்கர் காலில் விழுந்துட்டார். விழுந்து, அப்பனே இப்படி நீங்க வரலாமா அது வந்து கோயிலை விட்டு, நான் என்ன குற்றம் பண்ணேன், என்ன குறை பண்ணேன், ஏன் நீங்க வந்து இங்க இருந்து வந்தீங்க, அப்ப என்னுடைய முன்னோர்கள் ஆன இந்த பெருமையை நான் கெடுத்துட்டேனே, இது தவறு தானே, எந்த தப்பா இருந்தாலும் அதை பண்ணீங்க அப்படின்னு. அப்பா கோபமா இருந்தாலும் நம்ம அம்மா மீனாட்சி சும்மா இருப்பாளா, சரிங்க விடுங்க, பிள்ளை ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சு வாங்க போவோம் அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் அந்த இடத்துல குலேச பாண்டியனுக்கு வந்து மன்னிப்பளித்து அந்த இடைக்காடார் என்ற புலவருடைய பெருமையை உலகறிய செய்யணும் அப்படின்றதுக்காக மீனாட்சி அம்மனுடைய கோவிலை விட்டு ஒரு இடத்துல வந்து தங்கியிருந்து மீண்டும் மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துக்கு சென்றாங்க. அதைத்தான் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அப்படின்னு சொல்லி திருவிளையாடல் புராணத்திலே ஒரு படலம் உண்டு. அப்படி அவங்க கோவிச்சுக்கிட்டு வந்து தங்கியிருந்த இடத்தை தான் இன்னைக்கு சிம்மக்கல்லில் இருக்கக்கூடிய ஆதி சொக்கர் கோவில் அப்படின்னு சொல்லி, நம்ம சிம்மக்கல்ல இருந்து போயில பார்த்தோம்னா அங்க ஒரு ஆதி சொக்கநாதர் கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்கும். இது நடந்தது அந்த இடத்துலதான், அங்க இருந்ததுனாலதான் இன்னைக்கு அந்த ஞாபகம் அர்த்தமா. ஏன் ஆதி சொக்கர், ஆதினா முதல் சொக்கர்னு அர்த்தம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள இருந்தானே இவங்க வந்தாங்க, அப்புறம் ஏன் ஆதி சொக்கர் கோவில்னு சொன்னாங்க. அப்ப மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு 2வது வந்ததுதானே இந்த சிவன். அப்ப என்ன காரணம் அப்படின்னா, அந்த மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடியவர் இந்திரனால் வழங்கப்பட்ட சிவன். இங்க இருக்கக்கூடிய இந்த சிவன் யாரு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி குபேரனால் வழங்கப்பட்ட சிவன். அப்ப அதுக்கு முன்னாடி வந்தவரே இந்த சிவனா, அதனாலதான் அதுக்கு ஆதி சொக்கர் கோவில் அப்படின்னு சொல்லி பேரு. இது நடந்தது எங்கே அப்படின்னா, ஆதி சொக்கநாதர் என்று சொல்லக்கூடிய சிம்மக்கல்ல இருக்கக்கூடிய அந்த கோவில்ல தான் கேட்ட கதை நடந்தது. இது திருவிளையாடல் புராணம். நல்ல விஷயம் இல்ல, நாள்ல கும்பிடணும், நீங்க எது கும்பிடுறீங்க? இல்லங்க, அவங்க பாராட்ட நன்றி சொல்றேங்க. இல்ல, நன்றி நாள்ல சொல்றேன், சொல்லிட்டீங்கல்ல, உண்மையை சொன்னா ஒத்துக்கிறோம் இல்லையா, தவறா இருந்தா தான் நான் நேரம் சொல்லிருப்பேன் தவறு அப்படின்னு. நான் எந்தெந்த கதைக்கெல்லாம் போய் சொல்ல வேண்டியது. ஆமா, சரிம்மா, சரி. என்ன இங்க என்ன உங்க கண்ணாடி பிம்பமா, சிவனோட சுந்தர உருவமா அவர் ஒருத்தர் உங்களை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. சரிங்க, சிவபெருமான் வந்து மந்திரகிரி மலையை மத்தாக, வாசு என்ற தாம்பாக, தேவர்கள் வாழ்புறமும் அசுரர்கள் தலைப்புறமும் பிடிச்சி இழுத்து கடைஞ்சாங்க. கடையும் போது உள்ள இருந்து உச்சர சரவசி என்ற குதிரை, ஐராவதம் என்ற யானை, கற்பகதரை என்ற மரம், காமதேனி என்ற பசு, சிந்தாமணி என்ற மாலை, அகலியை என்ற பெண்ணு, அதுக்குள்ள இருந்து நிறைய பொருள்கள்லாம் வந்துகிட்டே இருந்ததா.
எல்லாத்தையும் தேவர்கள் தெய்வங்கள் அத்தனை பேர் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்குள்ள இருந்து ஒரு காய் மிதந்து வந்துச்சான். அப்படி மிதந்து வந்த காயை என்னடா புறாத்தையும் தேவர்களே எடுத்துக்கிறாங்களே, நமக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி வந்த காய் எடுத்து நமக்குன்னு ஒரு அசுரன் கடிச்சு விட்டேன். அப்ப அசுரன் கடிச்சதுனால தேவர்கள் சொன்னாங்களா, அசுரன் கடித்ததாலே அது அசுரக்காய். அந்த அசுரக்காயில ஆனா எடுங்க என்ன காய்? சுரக்காய். சுரக்காய். அதனாலதான் இன்னைக்கு ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க, கோவிலுக்கு விரதம் இருக்கவங்க சுரக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அசுரன் கடிச்சதுனால அதை வந்து சாப்பிட்றது கிடையாது. இப்படி நிறைய விஷயம் உள்ள இருந்து உருவாச்சு. இப்ப நான் என்ன கேட்க வர்றேன்னா, அப்படி வந்த இந்த பார்க்கடலை கடையும் இந்த முக்கியமான தருணத்திலே கடையிறதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? விஷம் வந்துச்சு. அந்த விஷத்தை எடுத்து யாரு சாப்பிட்டா? சிவபெருமான் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவர் மயங்கி விழுந்துட்டாரு. இதை சொல்றதுக்கு நீங்க எதுக்கு? அதுக்கு நாங்களே ஒரு 5000 6000 கொடுத்து நம்ம ஊர்லயே ஒரு நாரதரை போட்டுருவாங்க. இவ்வளவு நேரம் பேசாம இருந்தாருல, இப்ப பாத்தீங்களா ஒரு அந்த பக்கம். இல்ல நான் சொல்லிட்டேன், ஆதிசங்கருக்கு கேட்டாரு, நான் பதில் சொல்லிட்டேன். விளக்கம் அதை நான் சொல்லல, இவ்வளவு நேரம் இவர் சும்மா இருந்தாரு. அப்படி இல்ல, பதில் சொல்லல, அவர் எப்படி பேசுவாரு? நான் பதில் சொல்லிட்டேன், அவருக்கு பேச மாட்டார்ல. சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு வள்ளி பதில் சொல்றாங்களா இல்லையா? அப்ப வள்ளி கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்களேன். அதான் நாரதரு. சரி, நீங்க இந்த மழையிலையும் புயல்லையும் நீங்க 20 பேரை இப்படி நாடகம் பாக்குறீங்களே, இந்த மழை வராம இருந்தா இங்க கூட்டம் இருந்தா கூட்டம் அதிகமா இருக்காங்க. நல்ல ரசிகர்கள். இந்த பக்கம் அவ்வளவா வந்தது இல்ல, நிறைய கூட்டங்கள் அப்படித்தான் நான் பாத்துக்கேன். அப்படியா? சரி, அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் போது இங்க நம்முடைய தெய்வங்கள்லாம் இருக்கு இல்லையா? உச்சாண்டம்மன், நொச்சாயி, நொச்சி செடியில் இருந்து கண்டெடுத்ததால கற்றாண்டி தேவருடைய வகைராவில் எடுத்ததுனால அதுக்கு வந்து உச்சாயி, உச்சாண்டம்மன் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. அதுக்கப்புறம் ஆட்சி கிழவி உச்சாயி கதை, அது பெரிய கதை. அப்புறம் பேச்சியம்மா கதை தான் இருக்கு. அதெல்லாம் நிறைய கூட்டம் இருக்கல, அதை பேசல நிச்சயமா பேசுவேன் நான். ஏன்னா தெய்வங்கள் எல்லாம் அதிகமாக வாழும் பகுதி நம்ம ஊரு. அதனாலதான் கருமத்தை மாத்திர ஊரு. பிறக்க முக்தி தரக்கூடிய ஊரு திருவாரூர், இருக்க முக்தி தரக்கூடிய ஊர் மதுரை, இறக்க முக்தி தரக்கூடிய ஊரு காசி, நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஊர் திருவண்ணாமலை, கருமத்தை மாத்திர ஊரு. அதனாலதான் அதுக்கு பேரு கருமாத்தூர் அப்படின்னு பேரு. அதனால நம்ம ஊரை பத்தி மீண்டும் வாய்ப்புகள் நிச்சயமா பேசுவோம். இப்ப நீங்க சரி, ஆழகால விஷம் கடலில் தோன்றியது. அந்த விஷத்தை முதல்ல வந்த விஷயம் என்னாச்சு அப்படின்னா கடல் எங்கும் பரவியது. அங்க இருந்து ஒரு அண்ணே ஆர்வமா இங்க வர்றாரு, நம்ம ஊர் கதையெல்லாம் பேசுறாங்க. ஏன்னா அந்த விஷயம் கடலில் பரவிய காரணத்தினால் அது கடலுக்கு நீலநிறம் ஏற்பட்டது. அதிலிருந்து சில துளிகள் என்ன பண்ணா, என்னுடைய பாட்டன் நாராயணன் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு நீல நிறம் ஏற்பட்டதுனாலதான் நீலமேக கண்ணன் அப்படிங்கிற ஒரு பேர் ஏற்பட்டது. அதுல அழகான விஷயம் அந்த இனிமே இந்த விஷயம் அதிகமா பரவிச்சுன்னா அந்த உலகத்தை காக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிவன் என்ன பண்ணாரு, அதை எடுத்து அப்படி சாப்பிட்டாரு. அந்த விஷத்தை சாப்பிடும் பொழுது அகிலாண்ட ஒரு பிரம்மாண்ட நாய் அடிச்சக்கூடிய ஆதி பராசக்தி என்ன பண்ணா, ஆகா நம்ம கணவர் இந்த விஷத்தை எடுத்து சாப்பிடாரு, இதனால அகில உலகத்திற்கும் என்ன சராசரத்திற்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோ என்னமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் என்ன பண்ணாங்க, அப்படி தொண்டையை பிடிச்சாங்க. தொண்டையை பிடிச்சோடனே அந்த விஷம் மேலையும் ஏறல கீழையும் இறங்கல, தொண்டையோட நண்டுருச்சு. அன்னைக்கு ஏற்பட்ட அப்ப அந்த விஷத்தை எடுக்கணும், விஷம் சிவனுக்கு பரவிருச்சு. இந்த விஷத்தை எடுக்கிறதுக்கு தகுதியான ஆளு யாரு அப்படி ஒவ்வொரு தேடுறாங்க. அப்ப இந்த விஷத்தை எடுப்பதற்கு தகுதியான ஆள் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே நந்தி சிவன் உட்கார்ந்து. நந்தி என்றால் சிவனுடைய வாகனம். அப்ப அந்த நந்தியை அழைத்து வந்து, இன்னைக்கு பாருங்க மாடுகளுக்கு நாக்கு நீளமா இருக்கு, அந்த நந்தியை கூப்பிட்டு சிவனுடைய வாய்க்குள்ள அந்த விஷத்தை எடுக்க சொல்றாங்க. நந்தி என்ன பண்ணாரு, சிவனுடைய வாய்க்குள்ள விட்டு அந்த விஷத்தை நக்கி எடுக்கிறார். எடுத்த உடனே சிவன் எந்திரிச்சிட்டார். அந்த விஷம் நந்திக்கு பரவிருச்சு. எப்படி ஒரு விஷயம் தீண்டிருச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டு போடுவாங்க. அதுக்கு தான் அரையணா கயிறு அப்படி சொல்லி கட்டுவாங்க எல்லாருமே. திடீர்னு இப்படி போற வேலை காட்டு வெளியில் போகும்போது ஒரு விஷயம் தீண்டிருச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க, அந்த விஷயத்துக்கு மேல திரும்ப அந்த ரத்த ஓட்டத்தை போகக்கூடாது அப்படிங்கிற இறுக்கி கட்டிடுவாங்க அந்த கயிறு அவருக்கு. அப்ப அந்த விஷம் பரவக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக நந்தி வாங்கி விழுந்துட்டாரு. ஆகா நந்தியை எழுப்பணுமே, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண போடும்போது அப்பதான் ஆதி பராசக்தி சொல்றாங்க, அருகம்புல்ல கொண்டு வாங்க அப்படின்னு. அருகம்புல்ல கொண்டு வந்தாங்க, அந்த நந்திக்கு கொடுத்தாங்க.
அந்த விஷம் நந்திக்கு முறிஞ்சு போச்சு. அப்ப அருகம்புல்லுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை உண்டு. இன்னைக்கு பாருங்க, இந்த மாடுகளுக்கு நாக்கு நீளமா இருக்கும், அதுல நாக்கு கொஞ்சம் நீல நிறமாக இருக்கும். அப்படி நீளம், நிறமும் நீளம். இன்னைக்கு அது பசுமாடா இருந்தாலும் சரி, காளை மாடா இருந்தாலும் சரி, கண்டுக்குட்டியா இருந்தாலும் சரி, அந்த மாட்டுடைய நாக்கை பாருங்க கொஞ்சம் நீளமா இருக்கு. என்ன காரணம்? அன்று நந்தியாகப்பட்டவர் அந்த விஷத்தை நக்கி எடுத்த காரணத்தினாலே. அதன் பிறகு இன்றைக்கு அது எங்க இருக்கு? இன்னைக்கு அந்த இடம் ஆந்திர மாநிலம் என்று சொன்ன அந்த ஆந்திர மாநிலம் சூட்டப்பள்ளி என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த விஷத்தை நக்கி எடுத்தார். இதுதான் அதுக்கப்புறம் நடந்த விஷயம். உண்மையினா ஒத்துக்கங்க, இல்ல மறுத்து பேசுங்க. இல்ல உண்மை. சூட்டப்பள்ளி அப்படின்ற இடத்துல விஷம் எடுக்கப்பட்டதுன்றது மட்டும் கிடையாது. எல்லா கோவில்களிலுமே பெருமாள் எப்படி பள்ளி கொண்டு படுத்திருக்காரோ அது மாதிரி சிவன் பள்ளி கொண்டு படுத்திருக்கக்கூடிய ஆள். அவர் சொன்னார் இல்லையா, விஷத்தை சாப்பிட்டு மயக்கப்பட்டு அவர் படுத்திருக்காரு இல்லையா, அதே மாதிரி சிவன் படுத்திருக்கக்கூடிய கோவில் இவர் சொன்ன அந்த ஆந்திர மாநிலத்துல சூட்டப்பள்ளி அப்படின்ற இடத்துல தான் இருக்கு. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு சிவன் மயங்கி இருந்தார் இல்லையா, அப்ப 39 கோடி தேவர்கள் 47 ரிஷிகள் என்ன பண்ணாங்க, விடிய விடிய சிவனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லி கண் விழித்திருந்தார்களாம். அதனாலதான் அந்த ராத்திரி சிவனுக்கு உகந்த ராத்திரி சிவராத்திரி. இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு விஷயம், எல்லா தேவர்களும் எல்லா தெய்வங்களும் விழித்திருக்கும் காரணத்தினாலதான் நம்ம குலசாமிகளை புறம் கும்பிடுறோம். அப்ப அந்த நாள்ல எல்லாருமே எனக்கு முடிச்சிருந்தாங்கல்ல, அப்ப நம்ம முழித்திருக்கும் போது அவங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம். அதுதான் உண்மை. ஏன்னா அதே மாதிரி திருநீலகண்டர் அப்படின்ற பேர் கூட சிவபெருமானுக்கு அதனாலதான் வந்துச்சு. நீலம்னா நீலம் நிறமுள்ள விசாம், கண்டம் என்ற கழுத்திலே நின்றதுனால திருநீலகண்டர் என்ற பேர் வந்துச்சு. பார்வதி அம்மா அப்படி நிப்பாட்டினாங்க. அவர் குடிச்சு சிதறிய அந்த விஷங்களை பூரா பாம்பு, பள்ளி, நட்டுவாகாளி இது பூரா சாப்பிட்டதுனால தான் அது பூரா விஷ சக்திகளாக மாறிடுச்சு அப்படின்னு கதை. சரி, இன்னைக்கு ஒரு விஷம் தீண்டுது அப்படின்னா அந்த விஷம் தீண்டியவர்கள் அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, விடிய விடிய தூங்க விடாம முடிக்க வச்சிருப்பாங்க. முடிக்க ஏதாவது பேச்சு கொடுத்து இல்ல, ஏன்னா முதலுதவி செய்யறது அதுக்கப்புறம் தான் மருத்துவமனை இரவு நேரங்கள்ல விடிய விடிய முடிக்க வச்சிருப்பாங்க, தூங்கக்கூடாது அப்படின்னு. ஏன் தூங்கிட்டாங்க அப்படின்னா விஷம் ரத்தத்துல கலந்துரும், பரவிரும், உங்களுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற காரணத்திற்காக. இதுதான் அதற்குரிய காரணம். ஏன்னா இப்ப நான் சொன்னேன் ஆந்திரம் அப்படின்னு, இந்த ஆந்திர மாநிலத்துல மிகப்பெரிய ஒரு கடவுள் யாருங்க? பெருமாள். திருப்பதி வெங்கடாசலபதி பெருமாள். அந்த திருப்பதி வெங்கடாசலபதி பெருமாளுடைய அந்த படத்தை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அவரு நின்ற குளத்தில் இருப்பார். அள்ளி கொடுக்கும் தெய்வம். அள்ளி கொடுக்கும் தெய்வம். அவரே குபேரன், மிகப்பெரிய ஒரு கடைக்காரர். ஆமா, மண்பானை சட்டி வாங்கி சாப்பிடுறாரு, தயிர் சோறு சாப்பிட்டு இருக்காரு. கடை வாங்கினா அந்த நிலமா ஆகுமா சாமியே சொல்றாரு. ஆனா எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்கிறாரு. அப்பேற்பட்ட திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளாகப்பட்டவருக்கு இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு வெள்ளை கோடு மாதிரி இருக்கும். இருக்கா? ஓவியத்துல பார்த்திருக்கீங்க, படத்துல பார்த்திருப்பீங்க, அம்மா போட்டிருப்பாங்க. ஆனா இந்த தாடையில வந்து வெள்ளையாக ஒரு கோடு இருக்கும். அந்த தாடையில அந்த வெண்மை நிறத்துல அந்த கோடு இருப்பதற்கு காரணம் என்ன? நாம போட்ட மாதிரி கோடு வச்சிருக்காங்க, வந்திருக்கோம். கொடுமையா இருக்கு. நாமம் போட்ட மாதிரி கோட வச்சிருக்காங்க. ஆமா, நாம எப்படி சாமி ஒத்துக்கிற முடியும்? இந்த வாங்க கிராம மக்களே, அவரு அருண் மாமா கூப்பிடுறாங்க. அருண் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அருண் வேணும்ன்றாரு அவரு அண்ணன். தாய்மார்கள் பேசும்போது அவங்களுக்கு வந்து சிபாரிசு பண்ணுவாரு. இல்ல உள்ள பேசுவோம், மேடையில இருக்கல பேசணும். அருணன் இப்பதான் வர்றாரு. நான் என்ன சொன்னேன்னா, அருணன் வந்து என்ன செய்வார் அப்படின்னா, நாம போட்டிருக்காருமா திருப்பதி வெங்கடாச்சலபதி. அப்படி நாம போட்டிருக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் இந்த கண்களை மட்டும் மறைச்சிருப்பாங்க பாத்தீங்களா, கண்ணு நாம போட்டிருப்பாங்க. ஏன்னா அவருடைய பார்வைக்கு அவ்வளவு சக்தி அதிகமா, அதனால அதை மறைச்சுதான் போட்டிருப்பாங்க. அது வந்து வாரத்துல வியாழக்கிழமை அன்று மட்டும் எடுப்பாங்க அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. சரி, அதுல வந்து இப்ப இவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா,
அந்த பெருமாளுடைய உருவத்துல இந்த இடத்துல வெள்ளையா ஒரு புலி மரம் ஆமா ஏன் வச்சிருக்காங்கன்னு கேட்டாரு. ஆமா. நான் வச்சிருக்காங்க வந்திருக்கேன். வச்சிருக்காங்க வந்திருக்குமா, அதுக்கான காரணம் என்னமா? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா பேசாம இருங்க. இவ்வளவுதான். ஆமா, நீங்க எல்லாம் இவ்வளவு நேரம் எனக்கு தானே கை தட்டிக்கிறீங்க. அது காரணம் இல்ல இப்படி படக்கடி இப்படி மாறிட்டீங்களே. இல்ல, அப்படி என்ன காரணம்னா நீங்க இது வரையும் சரியா சொல்லிட்டீங்க. இந்த விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி? இதுல ஒரு விஷயம் எல்லாரும் நல்லா கவனிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். இந்த மழை பெய்து இப்படி ஈரமா இருக்கிறது எல்லாரும் நல்லா கவனிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். இந்த மழை பெய்து இப்படி ஈரமா இருக்கிற இடத்துல இந்த வாடகையிலையும் இந்த குளிர்லையும் இப்படி கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம். அதுதான் அது ஆமா, அதான் உண்மை. விஷயம் ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஆமா, அதான் நம்ம கை தட்டுறாங்க, நம்ம விட்டுட்டு போக முடியாது. அதாவது பேசி கை தட்டு வாங்கணும், அவங்கள பெருமையா படுத்தி நம்ம கை தட்டு வாங்கக்கூடாது. இதெல்லாம் என்ன ஒரு நான் பேசுனா பேசலையா? சரி, நான் கேட்கிறேன். பேசுறேன், அது சரி. இப்ப வாங்கின கை தட்டுக்கு நான் சரி, நான் கேட்கிறேன். இருங்க, ஒருத்தர் தெரியல, காட்டி கொடுக்கலாமா? யாருக்கு? யாருக்கோ யாருக்கோனா இப்ப இங்க இருக்கிறது யாரு? எனக்கு தெரியாதுன்னு உங்களை நான் சொன்னேனாப்பா? தெரியும்ல. அப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அப்ப சொல்லுங்க. வாங்க, மேட்டருக்கு வாங்க, இடத்துக்கு வாங்க. முதல்ல அந்த நாரதர் காட்சி வரும்போது நீ அடுத்து நம்ம நாடகத்துக்கு ஒரு அருணை மட்டும் உள்ள போய் சொல்லிருக்கனே. எதுக்கு? ரொம்ப தொல்லப்பட்டாரு. கூப்பிட்டது யாரு? நீங்க தானே கூப்பிட்டீங்க. ஏன் அருண் தீர்ப்பு சரியா இருக்கும்? அதாவது ஒரு நாரதர் காட்சியில வள்ளி நாரதர் பேசும்போது பெட்டிக்காரர் வர சொல்லுங்க அப்படின்னு கேட்டது உங்களை ஒருத்தர் தாங்க சொல்லிருக்காங்க. இங்க மட்டும் இல்லம்மா, அந்த உத்தரப்பட்டி அருண் நிக்கிறாரு. சரி, ஏன்னா பெருமாளுடைய தாடையிலே இந்த இடத்துல ஏன் வந்து வெள்ளை நிறம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வெள்ளை நிறம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, திருப்பதியில இன்னைக்கு நம்ம வாகன போக்குவரத்து எல்லாரும் போறோம், வண்டியில போயிடுறோம். இதுல அந்த காலத்துல ரொம்ப வசதியானவங்க மாட்டு வண்டி, குதிரை இந்த மாதிரி போவாங்க. நம்மள மாதிரி இல்லாத கொள்ளாது ஏலவாழையில் என்ன பண்ணா இங்க இருந்து கால்நடை பயணமா தான் போவாங்க. அப்படி எந்த ஊர் வழியாக திருப்பதிக்கு செல்லக்கூடிய, திருமலைக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு நீர்நிலை வசதிகள் ரொம்ப குறைவா இருந்ததா. அப்ப தண்ணீர் வசதி இல்ல. அப்ப என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பெருமாளுடைய பக்தர் என்ன பண்றாரு, இந்த வரக்கூடிய பக்தர்களுக்காக திருமலைக்கு இந்த வழியா தானே வரணும் அப்படின்னு சொல்லி, அப்ப இந்த விஷத்தை எடுக்கணும். விஷம் சிவனுக்கு பரவிருச்சு. இந்த விஷத்தை எடுக்கிறதுக்கு தகுதியான ஆள் யாரு அப்படி ஒவ்வொரு தேடுறாங்க. அப்ப இந்த விஷத்தை எடுப்பதற்கு தகுதியான ஆள் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே நந்தி சிவன் உட்கார்ந்துருக்கிறார். நந்தி என்றால் சிவனுடைய வாகனம். அப்ப அந்த நந்தியை அழைத்து வந்து, இன்னைக்கு பாருங்க மாடுகளுக்கு நாக்கு நீளமா இருக்கு. அந்த நந்தியை கூப்பிட்டு சிவனுடைய வாய்க்குள்ள அந்த விஷத்தை எடுக்க சொல்றாங்க. நந்தி என்ன பண்ணாரு, சிவனுடைய வாய்க்குள்ள விட்டு அந்த விஷத்தை நக்கி எடுக்கிறார். எடுத்த உடனே சிவன் எந்திரிச்சிட்டார். அந்த விஷம் நந்திக்கு பரவிருச்சு. எப்படி ஒரு விஷயம் தீண்டிருச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டு போடுவாங்க. அதுக்கு தான் அரையணா கயிறு அப்படி சொல்லி கட்டுவாங்க எல்லாருமே. திடீர்னு இப்படி போறவங்க காட்டு வெளியில் போகும்போது ஒரு விஷயம் தீண்டிருச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க, அந்த விஷயத்துக்கு மேல திரும்ப அந்த ரத்த ஓட்டத்தை போகக்கூடாது அப்படிங்கிறத இறுக்கி கட்டிடுவாங்க அந்த கயிறு. அப்ப அந்த விஷம் பரவக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக நந்தி வாங்கி விழுந்துட்டாரு. ஆகா, நந்தியை எழுப்பணுமே, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண போடும்போது அப்பதான் ஆதி பராசக்தி சொல்றாங்க, அருகம்புல்ல கொண்டு வாங்க அப்படின்னு. அருகம்புல்ல கொண்டு வந்தாங்க, அந்த நந்திக்கு கொடுத்தாங்க. அந்த விஷம் நந்திக்கு முறிஞ்சு போச்சு. அப்ப அருகம்புல்லுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை உண்டு. இன்னைக்கு பாருங்க, இந்த மாடுகளுக்கு நாக்கு நீளமா இருக்கும், அதுல நாக்கு கொஞ்சம் நீல நிறமாக இருக்கும். அப்படி நீளம், நிறமும் நீளம். இன்னைக்கு அது பசுமாடா இருந்தாலும் சரி, காளை மாடா இருந்தாலும் சரி, கண்டுக்குட்டியா இருந்தாலும் சரி, அந்த மாட்டுடைய நாக்க பாருங்க கொஞ்சம் நீளமா இருக்கு. என்ன காரணம், அன்று நந்தியாகப்பட்டவர் அந்த விஷத்தை நக்கி எடுத்த காரணத்தினால. அதன் பிறகு இன்றைக்கு அது எங்க இருக்கு, இன்னைக்கு அந்த இடம் ஆந்திர மாநிலம் என்று சொல்ற அந்த ஆந்திர மாநிலம் சூட்டப்பள்ளி என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த விஷத்தை நக்கி எடுத்தார். இதுதான் அதுக்கப்புறம் நடந்த விஷயம். உண்மையினா ஒத்துக்கங்க, இல்ல மறுத்து பேசுங்க. இல்ல உண்மை, சூட்டப்பள்ளி அப்படின்ற இடத்துல விஷம் எடுக்கப்பட்டதுன்றது மட்டும் கிடையாது. எல்லா கோவில்களிலுமே பெருமாள் எப்படி பள்ளி கொண்டு படுத்திருக்காரோ
அது மாதிரி சிவன் பள்ளி கொண்டு படுத்திருக்கக்கூடிய ஆள். அவர் சொன்னார் இல்லையா, விஷத்தை சாப்பிட்டு மயக்கப்பட்டு அவர் படுத்திருக்காரு இல்லையா, அதே மாதிரி சிவன் படுத்திருக்கக்கூடிய கோவில் இவர் சொன்ன அந்த ஆந்திர மாநிலத்துல சூட்டப்பள்ளி அப்படின்ற இடத்துல தான் இருக்கு. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு சிவன் மயங்கி இருந்தார் இல்லையா, அப்ப 39 கோடி தேவர்கள் 47 என்ன ரிஷிகள் என்ன பண்ணாங்க, விடிய விடிய சிவனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லி கண் விழித்திருந்தார்களாம். அதனாலதான் அந்த ராத்திரி சிவனுக்கு உகந்த ராத்திரி சிவராத்திரி. இன்னைக்கு ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம், எல்லா தேவர்களும் எல்லா தெய்வங்களும் விழித்திருக்கும் காரணத்தினாலதான் நம்ம குலசாமிகளை புறம் கும்பிடுறோம். அப்ப அந்த நாள்ல எல்லாருமே இன்னைக்கு முடிச்சிருந்தாங்கல்ல, அப்ப நம்ம முழித்திருக்கும் போது அவங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம். அதுதான் உண்மை. ஏன்னா அதே மாதிரி திருநீலகண்டர் அப்படின்ற பேர் கூட சிவபெருமானுக்கு அதனாலதான் வந்துச்சு. நீலம்னா நீலம் நிறமுள்ள விசா, கண்டம் என்ற கழுத்திலே நின்றதுனால திருநீலகண்டர் என்ற பேர் வந்துச்சு. பார்வதி அம்மா அப்படி நிப்பாட்டினாங்க. அவர் குடிச்சு சிதறிய அந்த விஷங்களை பூரா பாம்பு, பள்ளி, நட்டுவாகாலி இது பூரா சாப்பிட்டதுனால அது பூரா விஷ சக்திகளாக மாறிடுச்சு அப்படின்னு கதை. சரி, இன்னைக்கு ஒரு விஷம் தீண்டுது அப்படின்னா அந்த விஷம் தீண்டியவர்கள் அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, விடிய விடிய தூங்க விடாம முடிக்க வச்சிருப்பாங்க. முடிக்க ஏதாவது பேச்சு கொடுத்து இல்ல, ஏன்னா முதலுதவி செய்யறது அதுக்கப்புறம் தான் மருத்துவமனை இரவு நேரங்கள்ல விடிய விடிய முடிக்க வச்சிருப்பாங்க தூங்கக்கூடாது அப்படின்னு. ஏன் தூங்கிட்டாங்க அப்படின்னா விஷம் ரத்தத்துல கலந்துரும், பரவிரும், உங்களுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற காரணத்திற்காக. இதுதான் அதற்குரிய காரணம். ஏன்னா இப்ப நான் சொன்னேன் ஆந்திரம் அப்படின்னு, இந்த ஆந்திர மாநிலத்துல மிகப்பெரிய ஒரு கடவுள் யாருங்க? பெருமாள். நான் திருப்பதி வெங்கடாசலபதி பெருமாள். அந்த திருப்பதி வெங்கடாசல பெருமாளுடைய அந்த படத்தை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அவரு நின்ற குளத்தில் இருப்பார். அள்ளி கொடுக்கும் தெய்வம். அள்ளி கொடுக்கும் தெய்வம். அவரே குபேரன், மிகப்பெரிய ஒரு கடைக்காரர். ஆமா, மண்பானை சட்டி வாங்கி சாப்பிடுறாரு, தயிர் சோறு சாப்பிட்டு இருக்காரு. கடை வாங்கினா அந்த நிலமா ஆகுமா சாமியே சொல்றாரு. ஆனா எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்கிறாரு. அப்பேற்பட்ட திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளாகப்பட்டவருக்கு இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு வெள்ளை கோடு மாதிரி இருக்கும். இருக்கா? ஓவியத்துல பாத்திருக்கீங்க, படத்துல பாத்திருப்பீங்க, நாமம் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த தாளையில வந்து வெள்ளையாக ஒரு கோடு இருக்கும். அந்த தாளையில அந்த வெண்மை நிறத்துல அந்த கோடு இருப்பதற்கு காரணம் என்ன? நாமம் போட்ட மாதிரி கோடு வச்சிருக்காங்க, வந்திருக்கோம். கொடுமையா இருக்கு. நாமம் போட்ட மாதிரி கோடை வச்சிருக்காங்க. ஆமா, நாமம் எப்படி சாமி ஒத்துக்கிற முடியும்? அவருக்கு இந்த வாங்க கிராம மக்களே, அவரு அருண் மாமா கூப்பிடுறாங்க. அருண் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அருண் வேணும்ன்றாரு அவரு அண்ணன். தாய்மார்கள் பேசும்போது அவங்களுக்கு வந்து சிபாரிசு பண்ணுவாரு. இல்ல உள்ள பேசுவோம்னே, மேடையில இருக்கல பேச வேணும். அருண் இப்பதான் வர்றாரு. நான் என்ன சொன்னேன்னா, அருணன் வந்து என்ன செய்வார் அப்படின்னா, நாம போட்டிருக்காருமா திருப்பதி வெங்கடாச்சலபதி. அப்படி நாம போட்டிருக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் இந்த கண்களை மட்டும் மறைச்சிருப்பாங்க பாத்தீங்களா, கண்ணு மூடி நாம போட்டிருப்பாங்க. ஏன்னா அவருடைய பார்வைக்கு அவ்வளவு சக்தி அதிகமா, அதனால அதை மறைச்சுதான் போட்டிருப்பாங்க. அது வந்து வாரத்துல வியாழக்கிழமை அன்று மட்டும் எடுப்பாங்க அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. அதுல வந்து இப்ப இவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அந்த பெருமாளுடைய உருவத்துல இந்த இடத்துல வெள்ளையா ஒரு புலி மரம். ஆமா, ஏன் வச்சிருக்காங்கன்னு கேட்டாரு. நான் வச்சிருக்காங்க வந்திருக்கும் இருக்கேன். அதுக்கான காரணம் என்னமா தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா பேசாம இருங்க. இவ்வளவுதான். ஆமா, நீங்க எல்லாம் இவ்வளவு நேரம் எனக்கு தானே கை தட்டிக்கிறீங்க. அது காரணம் இல்ல, இப்படி படக்கடி இப்படி மாறிட்டீங்களே. அப்படி என்ன காரணம்னா, நீங்க இது வரையும் சரியா சொல்லிட்டீங்க. இந்த விஷயத்துல மட்டும் ஏன் அப்படி? இதுல ஒரு விஷயம் எல்லாரும் நல்லா கவனிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். இந்த மழை பெய்து இப்படி ஈரமா இருக்கிற இடத்துல இந்த வாடையிலையும் இந்த குளிர்லையும் இப்படி கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம். அதுதான் அது ஆமா, அதான் விஷயம். ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஆமா.
அதான் நம்ம கை தட்டாங்க நம்ம விட்டுட்டு போக முடியாது. அதாவது பேசி கைதட்டு வாங்கணும். சரி. அவங்கள பெருமையா படுத்தி நம்ம கைதட்டு வாங்கக்கூடாது. இதெல்லாம் என்ன ஒரு நான் பேசுனா பேசலையா? சரி நான் கேட்கிறேன். பேசுறேன். அது சரி. இப்ப சொல்ல வாங்கின கைதட்டுக்கு நான் சரி சொல்றேன். நான் கேட்கிறேன். இருங்க. ஒருத்தர் தெரியல. சரி. காட்டி கொடுக்கலாமா? யாருக்கு? யாருக்கோ யாருக்கோனா இப்ப இங்க இருக்கிறது யாரு? எனக்கு தெரியாதுன்னு உங்களை நான் சொன்னேனாப்பா? தெரியும்ல. அப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதா? அப்ப சொல்லுங்க. வாங்க மேட்டருக்கு வாங்க, இடத்துக்கு வாங்க. முதல்ல அந்த நாரதர் காட்சி வரும்போது நீ அடுத்து நம்ம நாடகத்துக்கு ஒரு அருணை மட்டும் உள்ள போய் சொல்லிருக்கனே. எதுக்கு? ரொம்ப தொல்லப்பட்டுறாரு. கூப்பிட்டது யாரு? நீங்க தானே கூப்பிட்டீங்க. ஏன் அருண் தீர்ப்பு சரியா இருக்கும். அதாவது ஒரு நாரதர் காட்சியில வள்ளி நாரதர் பேசும்போது பெட்டிக்காரர் வர சொல்லுங்க அப்படின்னு கேட்டது உங்களை ஒருத்தர் தாங்க சொல்லிருக்காங்க. இங்க மட்டும் இல்லம்மா, அந்த உஸ்தலப்பட்டி ஏரியா அருண் நிக்கிறாரு. சரி, ஏன்னா பெருமாளுடைய தாடையிலே இந்த இடத்துல ஏன் வந்து வெள்ளை நிறம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வெள்ளை நிறம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, திருப்பதியில இன்னைக்கு நம்ம வாகன போக்குவரத்து எல்லாரும் போறோம், வண்டியில போயிடுறோம். இதுல அந்த காலத்துல ரொம்ப வசதியானவங்க மாட்டு வண்டி, குதிரை இந்த மாதிரி போவாங்க. நம்மள மாதிரி இல்லாத கொள்ளாது ஏலவாழையில் என்ன பண்ணா இங்க இருந்து கால்நடை பயணமா தான் போவாங்க. அப்படி எந்த ஊர் வழியாக திருப்பதிக்கு செல்லக்கூடிய, திருமலைக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு நீர்நிலை வசதிகள் ரொம்ப குறைவா இருந்ததா. அப்ப தண்ணீர் வசதி இல்ல. அப்ப என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பெருமாளுடைய பக்தர் என்ன பண்றாரு, இந்த வரக்கூடிய பக்தர்களுக்காக திருமலைக்கு இந்த வழியா தானே வரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரா, அவரும் அவருடைய அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, பெருமாள் ஒரு சிறுவனா வர்றாரு. 2 பேரும் சில மாதங்களாக வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெட்டிக்கிட்டே இருக்கும்போது இவர் வந்தவரு நானே இந்த கிணறு வெட்டுற பணியில என்னையும் சேர்த்துங்க அப்படின்னாரு. இல்லப்பா அதெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்ட்டார் இவர். அப்ப அவர் இல்லாத நேரத்துல இந்த அம்மாட்ட கேட்கிறாரு, அம்மா என்னை உங்க மயமாறு நினைச்சுக்கோங்க, என்னை கிணறு வெட்ட விடுங்க அப்படின்னு. இந்த அம்மா பார்த்தாங்க, சின்ன குழந்தையா இருக்காரு, அவங்க குழந்தை மாதிரி நினைச்சு, சரிப்பா அவர் இல்ல பார்த்தாருன்னா கோவப்படுவாரு, நீ வாப்பா அப்படின்னு 2 பேரும் இந்த குழந்தையும் அவர் குழந்தையா வந்த பெருமாளையும் இவரும் சேர்ந்து கிணத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. வெட்டிக்கிட்டு இருக்க அங்க இருந்து வந்தாரு பெருமாளுடைய பக்தர். இந்த காட்சியை பார்த்தாருல, பார்த்தோட கோபம் வந்துருச்சவரு. உன்னை நான் என்ன சொன்னேன்? மனைவியை கேட்கிறாரு, இந்த கிணறை வெட்டுறதுல வேற யாரையும் சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னேன்ல, அப்ப நீ ஏன் இந்த சிறுவனை ஏற்கனவே கேட்க போது நான் தான் அவனை அனுப்பி விட்டனே, நீ ஏன் அவனை இங்க கிணறு வெட்ட சொல்ற? என்னுடைய வார்த்தையை மீறி நீ எப்படி நடக்கலாம் அப்படின்னு மனைவியை கோவப்படுறாரு. அந்த அம்மா பயந்து நிக்கிறாங்க. அப்ப இவர் சும்மா இருக்க மாட்டாங்க. பெருமாள் என்ன பண்றாரு, பக்தனை சோதிக்க தானே வந்திருக்காரு, ஏன் நான் வெட்டக்கூடாது? அப்ப இதுல கிடைக்கக்கூடிய புண்ணியம் உங்களுக்கு உங்க பொண்டாட்டிங்க மட்டும் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களே, அப்ப இது சுயநலம் தானே, அப்ப என்ன நீங்க இறை பணி செய்யறீங்க அப்படின்னு சொல்லி அவர் எதிர்த்து பேசுறாரு. ஒரு எதிர்த்து பேசணும்னு கோவம் வந்துருச்சு பெருமாள் பக்தருக்கு. என்ன பண்ணிவிட்டாரு, கையில இருந்த மண்வெட்டி எடுத்து பெருமாளோட தாடையில ஒரே வெட்டுனா ரத்தம் கொட்டுன்னு கொட்டுது. பார்த்தா அங்க திருமலையில பெருமாளுடைய சிலையில இருந்து ரத்தம் கொட்டுது. பார்த்தா அர்ச்சகர்கள் கூட பயந்து போயிட்டாங்க, நிக்கிற பக்தர்கள்லாம் பயந்து போயிட்டாங்க. என்னென்னமோ மூலிகை செடி என்னென்னமோ வச்சு பாக்குறாங்க, ஒண்ணுமே பண்ணவே முடியல, ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு. அப்ப பார்த்தாங்க, புருஷனுக்கு முன்னாடி இந்த தகவல் எட்டுது, அப்படி ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா அப்ப இங்க வந்தவர் யாரு, பெருமாள். அப்ப பெருமாளுடைய தாடையவே நான் வெட்டிட்டனே, இனிமேல் நான் உயிர் வாழ மாட்டேன்றாரு புருஷன்காரர். அந்த அம்மா பார்த்தாங்க, இருங்க வர்றேன் அப்படின்னு நேரா கற்பூர பொடி எடுத்தாங்களாம். எடுத்து, பெருமாளே என் வீட்டுக்காரர் தெரியாம ஒரு தப்பு செஞ்சுட்டாரு, அது தவறுதான், என்னை அம்மான்னு சொன்னீங்களே, அந்த அம்மான்னு சொல்ற வார்த்தை உண்மையா இருந்தா, நாங்க உங்க மேல வச்சிருக்க பக்தி உண்மையா இருந்தா, இந்த வலியக்கூடிய ரத்தம் இந்த பச்சை கற்பூர பொடியோட அப்படியே நிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி அமைக்க வச்சாங்களாம். அப்படி வச்ச உடனே அந்த வலிந்த ரத்தம் நின்றதா. அந்த பக்தர்களுக்காக அந்த வலிந்த ரத்தத்தை நிப்பாட்டி அங்க போய் அவங்களை ஆட்கொண்டதுனால, அருள் கொடுத்ததுனால, அந்த விஷயத்தை நினைவூட்டும் விதமாக இன்றைக்கு பெருமாளுடைய தாடையிலே அவர் வெட்டின இடத்துக்கு அந்த வெள்ளை நிறத்துல அந்த பொடி வைக்கிறார். அதனாலதான் அந்த வெள்ளை நிறத்துல அந்த இடத்துல புள்ளி இருக்கு. இதான் நீங்க கிடக்கு பதில். நல்ல விஷயம், அவர் பாராட்டுக்கிறதா. நீங்க சொல்றதெல்லாம் எங்க கிடந்த பெட்டிக்காரர் வசிஷ்டர் வாயில பிரம்மரிசி இல்லைங்க, ஊரே கைத்திட்டு பொழுது நான் என்ன. ஆனா உங்களுக்கு மிஞ்சி பேசுறதுக்கு நீங்க ஆள் இருக்க இல்ல. நன்றி. ஏன் இப்படி சொல்றாருன்னு தெரியல. ஒருவேளை அடுத்த கேள்வி கட்டி போட்டு இருங்க, அடுத்த கேள்வி கேட்கிற அளவுக்கு இவர் பெரிய ஆள் இல்ல, விட்டுருங்க, அனுசரிச்சு போகும். நேரமாச்சு, ஏன்னா மணி 4:10 ஆச்சு. முருகன் ரெடி ஆகிட்டாருங்க. நீங்க கேட்கறது
இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். அடுத்த கேள்வி இவர் பெரிய ஆளு எனக்கு பேச தெரியும் இல்லைங்க. அடுத்த ஒரு கேள்வி கேட்டா நீங்க சொல்ற விஷயம் அப்படி இல்லையே. நீ வந்து கேள்வி பேசுற மாதிரி இல்லை. அவங்க கேள்வி இவ்வளவு கேட்பாங்க. நேரம் நல்லா பேசுனீங்க, நல்லா சொன்னீங்க, சரி ஏத்துக்கிறோம் அப்படி விஷயம். அப்ப அடுத்த கேள்வி இவருக்கு தகுதி இல்லைன்னா தகுதி இல்லைங்க. அவங்க ஒரு கேள்வி நீங்க கேட்பாங்க. சொல்ற விஷயம் அப்படி இருக்கே. இருங்க. அவர் சரி, கேள்வி அதுதான் உங்க பக்கம் நேவா பேசிட்டு இருப்பாங்க. ஊரு ஓடையில ஒத்து ஓடு, நாடு ஓடையில நடுவே ஓடுதுன்னு. மகாபாரதத்துல பீமை மகாசுரனை அவனே தான் கொண்டான். அவனே கொண்டு விட்டு எல்லாரும் பயந்து அவனுக்கு தான் ஒண்ணாங்க. சரி. இவனு சேர்ந்து ஒண்ணானா. அப்ப கேட்டாங்க, ஏண்டா நீ தானே மகாசுரனை கொண்டைய, ஆமா. அப்புறம் ஏண்டா நீ ஓடுறேன்னு மகாபாரதத்துல கேட்டாங்களாம் பீமனை பார்த்து. சரி. அப்ப அவன் சொன்னானே, ஏண்டா ஊரு ஓடும்போது ஒத்து ஓடணும், நாடு ஓடல நடு ஓடி போயிடும்டா. அதனாலதான் பழமொழி வந்ததான். அது மாதிரி அவரு சேர்ந்து பேசணும்ல, அப்புறம் வேற என்ன இல்ல செய்யல பேசுறது. அதுக்காக இறக்கி வச்சு மட்டத்தட்டி ரொம்ப பேச முடியாது. ஏத்தி வச்சு கீழே ஏணியை தட்டி விடுற மாதிரி ஆகிடும் அதுல. இல்லைங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நேரம் ஆயிடும். அப்படி சொல்லுங்க. ஆனா அப்படி சொல்ல நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. திடீர்னு பதில் சொல்லாம போயிடுச்சுன்னா எனக்கு வேதனையா இப்ப போயிடும். இப்ப நீங்க ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம். என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. இல்லங்க, இல்ல நான் உங்களுக்கு இங்க கேக்குறேன், இங்க திரும்புங்க. ஒவ்வொருத்தர் இப்ப உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் கையில யாழ் இருக்கு, கட்டை இருக்கு. இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்றீங்க இல்ல, மகதி யாழ்னு வந்துச்சு. ஆமா, ஆமா. ஆமா, இந்த இது வந்து எங்க அம்மா கொடுத்தாங்க அப்படின்றீங்க. அதே மாதிரி ராமருடைய கையில வில்லு இருக்கு. என்ன வில்லு இருக்கு? அதான் உண்மை. கோதண்ட கோதண்ட வில். அதனால அவருக்கு கோதண்ட ராமர்னு பேரு. அதே மாதிரி சிவனுடைய கையில இருக்கக்கூடிய வில்லுக்கு பினாகம் அப்படின்னு சொல்லி பேரு. அதே மாதிரி பெருமாளுடைய கையில இருக்கக்கூடிய வில்லுக்கு சாரங்கம் அப்படின்னு பேரு. அதனால அவருக்கு சாரங்க பாணி. ஏன்னா பாணி என்ற கையிலே சாரங்கம் என்ற வில்ல வச்சிருக்கிறதுனால அவருக்கு சாரங்க பாணி அப்படின்னு சொல்லி பேர் உண்டு. அப்ப இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய கையிலையும் வில் வந்ததுன்னா அது வில்லு வந்ததுக்கு அதுக்கு ஒரு கதை இருக்கு. முனிவர் ஒரு முனிவர் தவம் பண்ணாரு. அவர் தலையில இருந்து மூங்கில் வளர்ந்தது, அந்த மூங்கில வெட்டினான். அதெல்லாம் வேற விஷயம். தொட்டா ஒரு புராணம் வந்துகிட்டே இருக்கும். இப்ப நான் என்ன கேட்க வர்றேன் அப்படின்னா, இப்படி ஒவ்வொருத்தர் கையிலயும் ஒவ்வொன்னு இருக்கு. ராமராக இருக்கும் போது கையில கோதண்ட வச்சிருந்தார். கிருஷ்ணனாக இருக்கும் போது கையில இசை என்ற புல்லாங்குழல் வச்சிருந்தார். தலையில மயிலிரு. ஏன் அங்கதான் சிவரஞ்சனி அவர்கள் முடி வைக்க வரனா எங்களை மாதிரி நான் வர வீடு வரா. ஏன்னா நாரதராகப்பட்டவர் நீங்க வந்திருக்கீங்க. ஏன்னா 2 பேரும் கலந்து பேசுறதுதான் பேச்சு இல்லையா? இப்ப வந்து சொல்லுவாங்கல்ல, முகனக நட்பது நட்பன்றும் நெஞ்சத்துள் அகனக நட்பது நட்பு. ராமனுக்கும் புகனுக்கும் இருந்தது ஒரு வகையான நட்பு. ராமனை பார்க்கும்போது நான் வரேன், அடுத்து நான் வந்துருக்கேன். ராமனை பார்க்கும்போது புகன் முதல்ல ராமனுக்கு என்ன கொடுத்தாரு? தேனையும் மீனையும் கொடுத்தாரு. ஏன் தேனையும் மீனையும் கொடுத்தாரு? தேன் என்பது உயரமான மரங்களில் இருந்து மலை சிகரங்களில் இருந்து கிடைப்பது. மீன் என்பது ஆழமான ஒரு ஆத்துல குளத்துல இருந்து கிடைக்கிறது. அப்ப என்ன சொல்றாரு புகன் ராமனை பார்த்து, நான் உனக்கு கொடுத்தது தேன் மீன். ஏன் தேனையும் மீனையும் கொடுத்தேன்? தேன் என்பது எப்படி உயர்வாக உள்ளதோ, மீன் எப்படி ஆழமான இடத்துல இருந்து கிடைக்குதோ, அது மாதிரி